ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ஒரு தக்காளி சாதம் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின தக்காளி ஒரு 2 புடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கினோம். நான் தக்காளி 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தேவையான உப்பு, இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூடாக சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு சாதம் போட்டு சேர்த்து ஒன்றா கலக்கிக்கலாம். அவ்வளோதான். இது வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, எந்த மசாலாவும் கிடையாது. சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.